ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணை மீதங்களுக்கு வணக்கம். இது மே மாத ராசி பலன். மே மாதம் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, மே 4 அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். மே 10 அக்ஷய திருதியை. திருதியை திதியும் சித்திரை மாதமும் கூடிய நாள் அக்ஷய திருதியாக சொல்லப்படுது. அன்றைய தினம் தான தர்மங்களை செஞ்சுட்டு வரும்போது அது பல்மடங்கு பெருகி நம்மளோட புண்ணிய கணக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை முடியாதவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தரும். 22 மே 22 நரசிம்மர் ஜெயந்தி. பவகரணத்தில் பிறந்தவங்க நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது கூடுதல் சிறப்பு. எப்போவுமே அவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்பை தரும். இந்த 22 அன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் தரும். 22 அதாவது நரசிம்மர் ஜெயந்தி வர அதே நாளில் 22 வைகாசி விசாகம். இது முருக கடவுளோட பிறந்த நாள். அன்றைய தினம் முருக வழிபாடு பார்த்திங்கனாக்கா மிக நன்மையை தரும். வாழ்க்கையில் பல முன்னேற்றமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும். 23 மே 23 புத்த பூர்ணிமா. அன்றைய தினம் பார்த்திங்கனாக்கா சாதுக்களை வழிபாடு பண்ணுறது, சிவன் வழிபாடு மேற்கொள்கிறது மிகப்பெரிய ஒரு மன நிறைவையும் மனதிடத்தையும் மன தைரியத்தையும் ஏற்படுத்தி தரும். மே 28 அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது. சரி, இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசிக்கு அப்படின்னா, ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ விரயங்கள் கொஞ்சம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். வெளியூர் போயிட்டு வரீங்க, போயிட்டு வர்றதுனால மன நிம்மதியும் மன நிறைவும் ஏற்படும். ஒரு சில பேருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. செவ்வாய் பகவான் 12 இருக்கிறது பார்த்திங்கனாக்கா ராசிநாதன் 12 இருக்கும்போது பயணங்களை குறிக்குது, விரயத்தை குறிக்குது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, தந்தையால் அனுகிரகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சூரிய பகவான் உச்ச நிலையில் உங்களோட ராசியிலே இருக்கார். அப்போ உங்களை விட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பலம் அதிகம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். அறிவு கூடும், திறமை அதிகரிக்கும், மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும். தர்ம சிந்தனை, தயால குணம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பயணங்கள் அப்போ மட்டும் தேவையற்ற செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக மிக நன்மைகளை தரும். 2ஆம் அதிபதி 12 சஞ்சரிக்கிறதுனாலையும் குடும்பத்துக்காக நிறைய செலவினங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக்சுவலாகவே இந்த மே மாதம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும் தான். குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஸ்கூல் டைமு ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் அப்படிங்கிறதுனாலவே இயல்பாகவே எல்லாருக்குமே இருக்கும். பட்டு இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் அலைச்சலையும் செலவையும் தரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் 12 இருக்கிறதுனால ஒரு வெளியூர் போயிட்டு வர்றதுனால ஒரு மன நிறைவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். இதெல்லாம் இந்த மாதத்துக்கான முக்கியமான விஷயம். இது ஏன்னா செவ்வாய் ராகுவை கிராஸ் பண்ணி வர்றதுனால உறவுக்காரங்கக்கிட்ட தேவையற்ற வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு. சரி, இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கனாக்கா அது பெண் ராசியில் ஏற்படுறதுனால உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு, காளியம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.